ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் வந்துட்டு எனக்கு குடல் இந்த செதிலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமும் நான் அவங்க சரியாக எடுக்கலைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நல்லா அந்த குடல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக நல்லா தேய்ச்சி கல்லில் போட்டு ரோசி நல்லா கழுவி எடுத்துகிட்ருக்கேன். இப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 3-4 தடவை நல்லாவே கழுவி எடுத்துக்கிட்டேன் மீனை. பாருங்க, காக்கா சுற்றி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, என்னை க்ளீன் பண்ணவே விடலை. ஒரு மீனெல்லாம் தூக்கிட்டே ஓடிடுச்சு ஒரு காக்கா. நான் தேய்ச்சி வச்சுட்டு இருக்கும்போது கழுவி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3-4 தடவை கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி லாஸ்ட்டாக ஒரு தடவை எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதோட மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி நல்லா நறுக்கி போட்டு குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம், கடுகு உளுந்து இது ரெண்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போயுமே வெந்தயம் போடணும் தாளிக்கும் போதேவும், இல்லாட்டி லாஸ்ட்டாக வெந்தயத்தூள் போடலாம், வறுத்து அரைச்சி நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு தாளிக்கிறதுலேயே வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டால் அந்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பை வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உப்பு சேர்த்து கலந்து வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சிருச்சு. பச்சை மசாலா வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை வந்துட்டு சின்னதாக ஒரு அரை மூடி தேங்காயை அரைச்சி திக்காக பால் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேணாம், சும்மா 2-3 கொதி வந்தாலே போதும், 2 நிமிஷம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் அந்த மீன் சாப்பிட்டதும் இல்லை, வாங்கி வச்சதும் இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு, குழம்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் மீன் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஒரே கொதிலே அமர்த்திட்டேன். ஆனால் மற்ற மீன் மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்படியே உடஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் சூட்லேயே விட்டுறலாம். நம்ம எங்கள் ஏரியா மீன்லாம் வந்துட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உடஞ்சிருச்சு மீன். சுட சோறை போட்டு மீன் குழம்பை ஊற்றி பொரிச்ச மீன் 4 மீனை வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இந்த அயிலை மீன் குழம்புக்கும் கடல் பாறை இப்போ ஃப்ரைக்கும் நான் வந்துட்டு 2க்குமே நல்லா அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.